உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக சார்பாக திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்ப தேர்தல் பிரச்சாரத்தோட இந்த இறுதி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து பிரச்சாரம் என்பது மக்கள் மத்தியில எந்த அளவிற்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது? இந்த வாக்கு நாள் அப்படின்னு வரும்பொழுது அதிமுக பக்கம் வந்து இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாகும் என்று நீங்க நம்புகிறீங்க? வணக்கம்மா. பிரச்சார பணிகள் இப்பொழுது மிகச்சிறப்பாக இறுதிக்கட்ட பணி அடைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து குமரி வரை அனைத்து நாடாளுமன்றம், குறிப்பாக மதுரையில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மிகச்சிறப்பான பரப்புரை மேற்கொண்டு அதிமுகவின் கொள்கைகளை அனைத்தையும் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி எங்களுடைய கேள்விக்கணைகளை கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் எங்களுடைய கேள்விக்கணைகளை கொடுத்து அதற்கான விடைகளை கிடைக்கப்பெறாமல் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வீதி உலா நடத்துகிற குளத்தூர் தொகுதியினுடைய சொந்த தொகுதியிலேயே முதலமைச்சர் அழைக்கப்படுகிற மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஒரு வீதி உலா நடத்தி கொண்டிருக்கிறார். அது சுறுசுறுப்பாகவும் இல்லை, விறுவிறுப்பாகவும் இல்லை. செயற்கையாக செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்கிற பொழுது, உங்களுடைய தொலைக்காட்சியிலே பார்க்கிற பொழுது அங்கே செயற்கையாக செய்யப்பட்டு அங்கே விளம்பரங்களும் வீதி உலா என்கிற அடிப்படையிலே ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறுவதை தவிர, அவர் சாதாரணமாக மத்திய அரசில் இருக்கிற மோடியோ மதிப்பிற்குரிய நட்டாவோ வந்து வீதி உலா வருகிறார் என்று சொன்னால் அவர்கள் தமிழிலே சரளமாக பேச முடியாது என்ற காரணத்தால் அவர் வீதி உலா வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நடைமுறையை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சொந்த தொகுதியிலே கண்டுபிடிக்கிறார். அவர் அந்த தொகுதியிலே நல்ல செய்திகளை சொல்லியிருந்தால், நல்ல திறமையான பணிகளை செய்தால் வேண்டியதில்லை. நான் பார்க்கும்போது இத்தனை 10 வீடுல வந்து அவர் நோட்டீஸ் கொடுக்கிறாரு. ஒரு வீட்டிலேயாவது உள்ள கூப்பிட்டு பால் விலை குறைந்திருக்கிறது, ஐயா காபி சாப்பிட்டு போங்க, மின்சார கட்டணம் குறைந்திருக்கிறது, ஐயா காபி சாப்பிட்டு போங்க என்று சொல்வதற்கு அங்க ஆள் இல்லை. குழந்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். செயற்கையான இந்த வீதி உலா மக்கள் மத்தியிலே அவருடைய கொள்கையை கொண்டு செல்லாது. இயற்கையாகவே தமிழகத்திலே மக்களுடைய துன்பங்களை அவருடைய முகங்களிலே பார்க்க முடியுது, அவருடைய இல்லங்களிலே பார்க்க முடிகிறது. இந்த வீதி உலா இன்றைக்கு ஒரு 32 தெருக்களிலே வருகிற வீதி உலா வீணான செலவுகள், பல்வேறு செலவு கட்டணத்தோடு அதிகமாக ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட 95 லட்சம் ரூபாய் செலவையும் செய்து அங்கே விளம்பரம் நடிக்கிறார்கள். இது பயன்படாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமையும். கடந்த காலத்தில் நடைபெற்ற நல்ல திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் அருமையான எடப்பாடியார் பரப்புரையிலே தெளிவாக சொல்கிறார்கள். எங்களை விமர்சனம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு குளத்தூரிலே அவர் மேற்கொண்டிருக்கிற அந்த வீதி உலா சிறப்பாக அமையவில்லை. மக்கள் மத்தியிலே அவருக்கு கேடு விளைந்திருக்கிறது. அவர் கொண்டு வருகிற திட்டங்களை சொல்லவில்லை, அவர் கொண்ட கொள்கையை சொல்லவில்லை. ஒரு அமைதி ஊர்வலத்தை அங்கே நடத்தி ஆர்ப்பரித்திருக்கிறார். இது அவருக்கு தோல்வியைத்தான் தரும். வெற்றி என்ற இமயக்கத்திற்கு அவர் செல்வதற்கு வாய்ப்பில்லை. மக்களுக்கான நல்ல எண்ணங்கள் இயற்கையாக அமைந்திருக்கிறது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.